பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பரிசுத்த ஆவியானவர் யார், பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அபிஷேகம்னா என்ன, அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறது, அபிஷேகத்திற்கு பிறகு அந்த மனிதனோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் அவர்களோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும், அதே அபிஷேகத்தை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படி செயல்படுத்துறது குறித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம் 30:25 பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க கடவுது. அப்போது தேவன் என்ன பண்ணுகிறார், மோசேவை கூப்பிட்டு அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விளக்கத்தை இதுக்கு முன்னாடி பகுதியில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா அதை செய்ய சொல்லி அவர் என்ன செய்கிறார், என்னென்ன பொருட்கள் கலந்து அதை எப்படி செய்யணுங்கக்கூடிய அந்த ப்ரொசீஜரை என்ன செய்கிறார், மோசேக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லேவியராகமம் 8:12 அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்தை அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். அப்போ என்ன செய்கிறார், தேவன் என்ன செய்கிறார், மோசேக்கிட்ட ஆரோனோட சிரசில் என்ன செய்ய ஊற்றுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்லுகிறாங்க. அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க, ஊற்றி அவங்களை என்ன செய்கிறாங்க, அந்த அபிஷேகத்தை என்ன செய்கிறாங்க, ஊற்றுகிறாங்க. அப்போது தேவன் எந்த நபரை தெரிந்து கொள்கிறாரோ அந்த நபர் மீது அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தில் மீது என்ன செய்கிறார்னா அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அவர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்காக அதற்கு முன்பாக தேவன் அவர்களை பலப்படுத்தும்படியாக என்ன செய்கிறார் அப்படின்னா அபிஷேகத்தை ஊற்றுகிறாருங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவன் தெரிந்து கொண்டாரு ஆரோனை. பட் ஆனால் அந்த இடத்துல மற்றவர்களுக்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா முறுமுறுப்பு வருகிறது. உடனே அங்கே என்ன செய்கிறாங்க, மோசே கிட்ட போய் சொல்லும் பொழுது மோசே கர்த்தர்கிட்ட சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன செய்யணும்னா எல்லோருடைய கோள்களையும் என்ன செய்யணும், கொண்டு சாட்சி அந்த பெட்டியில் என்ன வைக்க சொல்லி சொல்கிறாங்க. வைக்கும் பொழுது பாருங்க, அந்த என்னாகமும் 17:7-8 அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்போ மற்றவர்கள் யாரோட கோலுமே துளிர்க்கவில்லை. அப்போ தேவன் யாரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அவர்களோட கோல் மட்டும் தான் அந்த இடத்துல என்ன செய்திருக்கு அப்படின்னா துளிர்த்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அப்போ தேவன் ஒரு நபரை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த நபர் எப்படி இருப்பாங்க, மற்றவர்களை விட எப்படி ஒரு செழித்து அவருடைய கோல் மாத்திரம் தான். அப்போ தேவன் தெரிந்து கொண்டவர்களுடைய வாழ்க்கை செழித்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக கர்த்தர் ஆரோனை அபிஷேகம் பண்ணி ஆசாரியராக தெரிந்து கொள்கிறார். ஆசாரியர்கள்னால் நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரியும், அவங்க தான் தேவ சமூகத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும், போக முடியும், அவங்க தான் பலி செலுத்த முடியும். அப்போ தேவனுக்கும் அவங்களுக்குமான அந்த உறவு இன்னும் அதிகமாக தேவனை கிட்டி சேரி நெருங்கி சேரும்படியான ஒரு பாக்கியம் அவருக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அப்போது முதல்ல அவரோட வாழ்க்கை துளிர்க்க செய்து தேவனோடு அவங்களுக்குமான அந்த உறவை அதிகப்படுத்துகிறது அபிஷேகங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக தாவீது ராஜாவை குறித்து பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் யார்கிட்ட சொல்கிறாங்க, சாமுவேல் கிட்ட என்ன செய்கிறாங்க சொல்லுகிறாங்க. அதே அதிகாரத்தில் 12-13 பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு, அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கியிருந்தார். அபிஷேகம் பண்ணோடனே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் என்ன செய்கிறார், இருக்கிறார். இவர் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறதுக்காக என்ன செய்கிறார், ராஜாவாக்குறதுக்காக முன்னாடி என்ன செய்கிறார், அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே இவர் ராஜாவாகல, இவர் அந்த அபிஷேகத்தை கொண்டு வந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா முடிவாக என்ன செய்கிறார், ராஜாவாக மாறுகிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ தேவன் தெரிந்து கொண்ட நபர்கள் மீது என்ன செய்கிறார், அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அந்த எதற்காக அப்படின்னா அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காக அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அடுத்து நம்ம புதிய ஏற்பாட்டில் யாரையெல்லாம் எப்படி அபிஷேகம் பண்ணியிருக்காங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவ குறித்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர்கள் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். 2 வசனத்திலையுமே பார்த்தோம்னா அபிஷேகம் பண்ணினார், அபிஷேகம் பண்ண பிறகு தேவன் அவரோட இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போது எதற்காக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான், ஆனால் அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்ததுனால அவர் என்ன அவரால் அது முடியாதுங்கிறதுனால தான் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் அவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னா கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். மற்ற ஜனங்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா விடுதலை என்ன செய்கிறார், கொடுக்கிறார் அப்படிங்கிறத நாம் என்ன செய்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும்.
அடுத்ததா அப்போஸ்தலர்கள குறித்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்க தான் அப்போஸ்தலர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது மறுதலிக்கிறாங்க. அந்த காற்றும் கடலும் காற்றும் வீசினோனே அந்த கடல்ல அந்த கப்பல பார்த்து பயந்து, "ஐயரே நாங்க மடிந்து போகிறோமே" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சில பிசாசுகளை துரத்த முடியலைன்னு மற்றவங்க வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லும்பொழுது அவிசுவாசிகளையும் திட்டுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்து சொன்னபடி காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்த 2ஆம் அதிகாரத்தில பெற்றுக்கொள்கிறாங்க. பெற்றுக்கொண்ட உடனே அன்றைய தினமே அவங்க சுவிசேஷத்த தைரியமா அறிவிக்கிறாங்க. மறுதலித்தவங்க இன்றைக்கு அறிவிக்கிறாங்க. அத சுற்றி இருந்த ஜனங்களும் என்ன செய்றாங்க? கேட்டு கலக்கமடைகிறாங்க. அந்த சுற்றி இருந்த ஜனங்களுமே யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்தவங்க தான். அறையிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க தான். ஆனா இவங்க அந்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைஞ்சு பேசினோனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்போஸ்தலர்கள் 2:37 வசனம் சொல்கிறது. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட என்ன செய்றாங்க? கேட்கிறாங்க. கேட்டவங்க என்ன செய்கிறாங்க? ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்படி இவர்கள் வல்லமையா அந்த அபிஷேகத்துல நிறைந்து பேசுற வார்த்தை அப்படி ஜனங்களை உருவ குத்தி என்ன செய்யுது? தேவனிடத்துல சேர்க்கிறது. விடுதலையும் அடுத்து பார்த்தோம்னா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் 3:6 பேதுரு சொல்கிறார், பிறவி சப்பானியே அவர்கிட்ட சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? எழுந்து நடக்கிறாங்க. வலது கையை பிடித்து தூக்கி விட்ட உடனே என்ன செய்றாங்க? பிறவியா சப்பானியா இருக்கிற மனுஷன் எழுந்து நடந்து தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறாங்க? மகிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ அவங்க எந்த அளவுக்கு அந்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்திருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் பேதுரு நடந்து வரும்போது அவர் நிழல் பட்டா சுகம் பெறாதா? பாருங்க அப்போஸ்தலர்கள் 5:15 அவர் நிழல் பட்டா சுகம் பெறாதான்னு ஜனங்கள் பிணியாளிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவரோட நிழல் பட்டு சுகம் பெறாதா? அப்ப எந்த அளவுக்கு அவங்க அபிஷேகத்துல என்ன செஞ்சிருப்பாங்க? நிறைந்திருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம அப்போஸ்தலர்கள் 9:40 மரித்து போயிருக்க ஒரு பெண்ணுக்காக ஜெபம் பண்றாரு. உடனே அந்த பெண் என்ன செய்கிறா? கண்களை திறந்து எழுந்து என்ன செய்கிறாங்க? பேதுருவை பார்த்து உட்கார்ந்தால் வசனம் சொல்கிறது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம்! அவங்க முன்னாடி இருந்த வாழ்க்கை இப்ப எவ்வளோ ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா புரிந்து கொள்கிறோம். அப்போ அபிஷேகம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தனக்கு முதல்ல ஒரு விடுதலை, மற்றவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கறதுக்காக தேவன் கொடுக்கிறார்ங்கிறத புரிந்து கொண்டோம். அடுத்ததா பவுலை குறித்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர்கள் 9:17 அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகி இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவினாலே நிரப்பும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். அப்போஸ்தலர்கள் 9:18 உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது. நமக்கு எல்லாருக்கும் சவுலை பற்றி தெரியும். அவர் பவுலா மாறினவர் தான். அவர் பாருங்க, அவர் இருக்கும்போது அவர் ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்த உடனே அவர் கண்கள் என்ன செய்கிறது? அவரது பார்வை அவருக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருக்கு ஒரு விடுதலை வேணும்னாலும் அபிஷேகங்கிறது என்ன செய்கிறது? தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம்? இங்கே புரிந்து கொள்கிறோம். அப்போ அபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் தேவன் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதருக்கு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு விடுதலைக்காக வேண்டி என்ன செய்கிறது? கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது நாம் என்ன செய்கிறோம்? இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது அபிஷேகத்துக்கு பெற்றுக்கொண்ட பிறகுங்கிறது குறித்து பார்த்தோம். அடுத்ததாக வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த அபிஷேகம் ஆவியானவர் என்ன செய்வாங்க? வருவாங்க போயிடுவாங்க, பெர்மனெண்ட்டாக அவங்களுக்குள்ள தங்கி இருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது திரைச்சாலை வந்து மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டதுன்னு வசனம் சொல்லுவோம் மத்தேயுல. அப்போது அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா, தேவனுக்கும் அந்த மனிதருக்குமாக அந்த இடையில இருந்த அந்த இதை வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா வெற்றி சிறந்துட்டார். அப்போது இப்போ டேரெக்டாக நம்ம தேவனுடைய அப்போல்லாம் ஆசாரியர்கள் தான் போக முடியும். இப்போ டைரெக்டாகவே நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையினால நம்ம டைரெக்டாக என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கும் நமக்கும் அந்த நம்ம என்ன பண்ண முடியும்? டைரெக்டாகவே அவரோட என்ன செய்ய முடியும்? நம்ம பேச முடியும். அவரே நமக்குள்ளே வந்து தங்கி நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். இப்போ ஆவியானவர் வந்துட்டாங்கன்னா போயிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. பெர்மனெண்ட்டாக நம்மளோட இருதயத்திலே அவங்க என்ன செய்வாங்க? இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக இப்போது இவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ நாமளும் அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா எல்லாருமே அழைக்கப்பட்டவங்க தான், எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் வசனம் சொல்லுது. அப்போ எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான், எல்லாருமே அழைக்கப்பட்டவங்க தான். பரலோகத்துக்கு நேராக தேவன் நம்மளை என்ன எல்லாருமே பரலோகத்துக்காக தான் நம்ம ஆண்டவரோட வருகைக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், இப்போ நமக்கு ஏன் நம்மளால அபிஷேகம் இல்லாமல் இதை செய்ய முடியாதானா? கண்டிப்பாக முடியாது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இலவசமாக கிடைக்கும் விடுதலையில் நான் இதை பற்றி டீப்பாக சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்மளோட சரீரம் வந்து ஒரு பாவமான சரீரம். இந்த பாவமான சரீரத்தால் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அவருடைய திட்டத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆவியின் அபிஷேகத்தை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னா, முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்போது அவரோட வல்லமையினால் நிரப்புகிறார். அதுதான் அபிஷேகம். அபிஷேகங்கிறது பரிசுத்த ஆவியோட வல்லமை. எதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதோ அதெல்லாம் செய்யறதுக்காக கொடுக்கப்படுகிறதா ஆவியானவரோட அபிஷேகம். என்னால் முடியாது, ஆனால் ஆவியின் அபிஷேகத்தினால என்ன செய்ய முடியும்?
அவருடைய வல்லமை, அவருடைய பவர் அதை செய்து முடிக்க அவர் நமக்கு அதை நம்மக்கிட்ட என்ன செய்கிறார், கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த அபிஷேகத்தை வந்து எப்படி வந்து நான் வந்து இதை வந்து எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல அந்த கான்சியஸ்லேயே நடக்கணும். நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், இல்லைன்னா பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்ட பிறகு ஆவியானவர் என்னோட இருக்கிறார், அவர் கூட அவர் என்னோட இருக்கிறாருங்கிற அந்த அந்த விசுவாசிச்சு நம்ம அதே நினைவில் இருக்கும் பொழுது அவருடைய ப்ரெசன்ஸை நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அப்படி விசுவாசிக்க அவருக்குள்ளே நமக்கு இருக்கிறத நம்மளால் நல்லா உணர முடியும். அப்படி உணர அவரே நம்மளை வழிநடத்த ஆரம்பிப்பாங்க. 2வது நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு பேட்ரி ஃபோன் வச்சுருக்கோம், செல்ஃபோன். இப்போ அதில் பேட்ரி லோ ஆகிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், சார்ஜ் போடுவோம். அப்படி தானே 100% ஆகிற வரைக்கும் சார்ஜ் போடுவோம். சப்போஸ் நம்ம போடலைன்னா அது என்ன பேட்ரி லோ ஆகி அது என்னவாயிடும், டவுன் ஆகி அது என்னவாகும், ஒர்க் ஆகாது. அது மாதிரி நம்மளும் நம்ம அபிஷேகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. 100% ஃபுல் பண்ணணும். அப்போது அந்த சார்ஜ் எப்படி போட்டோன்னே 1 2 3 அப்படின்னு அது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அப்படியே ஜெபிக்க அந்த அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றிக்கிட்டே இருக்கிறத நம்மளால் நல்லா உணர முடியும். அப்படி நிரம்பி வடியணும். அதாவது அந்த அபிஷேகத்துக்குள்ளே நாம மறைஞ்சிடணும். அப்படி மறையும் பொழுது தான் பேதுருவுடைய நிழல் பட்டா சுகம் வராது. அவரோட வார்த்தையிலேருந்து ஜனங்கள் கேட்ட உடனே என்ன செஞ்சாங்க, ஜனங்கள் விடுதலை பெற்றாங்க, ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி நம்ம அவரோட மகிமைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்மளை மறைத்து கொள்ளணும். இப்போ ஒரு குடத்தில் ஒரு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அது ஊற்றும் போது வெளியில் யாருக்குமே தெரியாது. ஆனால் அது நிரம்பி வடியும் பொழுது அதை சுற்றி எல்லாருக்கும் அப்போ தான் தெரியும். அப்போ அந்த நிரம்பி வடிகிற மாதிரி அப்போ நம்ம 24 hours அவர் என்னோட இருக்கிறாருங்கிற கான்சியஸில் நடக்க அவரோட அந்த வழி நடத்துதலை நம்ம உணர ஜெபம் பண்ணிக்கிட்டே 24 hours நினச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவரே நினைக்கும் போது அது ஜெபமாக அப்படியே நம்ம அவரோட நம்ம கனெக்ட் ஆகிக்கிட்டே இருப்போம். அப்போ அது இது கொஞ்சம் பழகணும். இதுக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனால் பழகிக்கணும். பழக முதல்ல நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு நம்ம ஏங்குறவங்களா மாற மாட்டோம். மற்றவர்களுக்கு விடுதலை கொடுப்பவராய் நிழல் பட்டா சுகம் மாறாதா, அதே அபிஷேகம் தான் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே அபிஷேகம் தான், அதில் எந்த மாற்றம் அது அவருக்கு ஒரு அபிஷேகம், நமக்கு ஒரு அதே அபிஷேகம் தான். அப்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த கான்சியஸில் நடக்கணும். 2வது நம்ம ஜெபத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ளே இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். 3வதாக வேதத்தை ஒழுங்கும் கிரமமாக வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் வல்லமை உள்ளது. அப்போது நம்ம ரீட் பண்ண கேட்க அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தினால நம்மளை நிரம்புறதை நல்லா நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா உணர முடியும். அப்போ முதல்ல நம்ம அந்த நம்ம விசுவாசிக்கணும். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாருங்கிற விசுவாசிக்கணும். 2வது நல்லா ஜெபம் பண்ணணும். 3வது வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவரோட அபிஷேகத்தை நம்மளால் நல்லா உணர முடியும். அடுத்ததாக வந்து அந்த அபிஷேகத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2:11 பவுல் சொல்கிறார், மனுஷனுக்குரியவைகளை மனுஷனுடைய ஆவிதான் அறியும். அதாவது மாம்சத்தில் இருந்தோம்னா மாம்சத்தில் இருக்கக்கூடியது அறிவோம். தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளணும்னா நமக்கு தேவனுடைய ஆவி என்ன செய்யணும், வேணும். அதே 1 கொரிந்தியர் 2:12 அவர் சொல்கிறார், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனுடையவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாதான் தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ளவும் நம்மளால் என்ன செய்ய முடியும். அதே பாருங்க, அந்த 1 கொரிந்தியர் 2:14 ஜென்மமான சுவாபம் உள்ள மனுஷனுக்கு இதெல்லாம் என்ன செய்யாது, புரியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பைத்தியக்கார மாதிரி நம்மளை நினைப்பாங்க. ஆவிக்குரியவர்களுக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு வசனம் என்ன செய்கிறது சொல்கிறது. அப்போ அதுக்கு அபிஷேகம் ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரம் ஃபுல்லுமே அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கும். அப்போது நமக்கு வந்து ஜென்ம சுவாபமாக இருந்தால் புரிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய நம்ம மனிதனாக இருந்தால் தான் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அடுத்த வேதத்தை வாசிக்கிறதுக்கும் அப்படிதான். 2 தீமோத்தேயுல 3:16 சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் வரப்பட்டிருக்கு. அப்போ தேவன் இப்போ ஒரு ஆத்தர், அவரை எழுதினவர் தான் ஆத்தர். அவரே நமக்கு சொன்னால் அதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும், எதற்காக எழுதப்பட்டது, என்ன நோக்கத்துக்காகன்னு. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவரோட கிருபையோடு வாசித்தா தான் ஆழமான சத்தியங்களையும் நம்ம என்ன செய்து கொள்ள முடியும், புரிய முடியும். இல்லாட்டி மேலோட்டமாக தான், உலக பிரமாணமாக தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அதுக்காக தான் ஆவியானவரோட அபிஷேகம் நமக்கு ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க ரொம்ப அவசியம். அதே மாதிரி 1 யோவான் 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ அந்த அபிஷேகம் நம்ம வந்துட்டு அந்த அபிஷேகமே நமக்கு என்ன செஞ்சிடும், சகலத்தையும் நமக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, சகலத்தை குறித்து அதுவே போதிக்குது. அப்போ அபிஷேகம் பெற்றுட்டோம்னா ஆவியானவரே நமக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம 24 hours அந்த கான்சியஸில் நடக்கிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க, வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அடுத்து அவர் வர நிறைய காரியங்களை விடுதலை பெறுவோம். நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய உருவாக்கப்படுவோம், நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் வரும். அப்போ அது குறித்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அடுத்து வர நாட்களில் பார்ப்போம். அப்போ இன்றைக்கு நம்ம வந்து அபிஷேகத்தை வந்து எதற்காக, நம்ம வந்து எப்படி அபிஷேகத்தை செயல்படுத்துறது, அபிஷேகம் வந்து எதற்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜெபிக்கிறதுக்கு, அடுத்ததான் வந்து வேதத்தை வாசிக்கிறதுக்கு முக்கியத்துவமாக ரொம்ப நமக்கு தேவைப்படுகிறதுங்கிறது குறித்து பார்த்தோம். ஆவியானவர் வரும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அபிஷேகம் ஆவியான நமக்குள்ள வரும்பொழுது எப்படியெல்லாம் விடுதலை பெறுவோம், எப்படியெல்லாம் நம்ம உருவாக்கப்படுவோம், எப்படி அப்படிங்கிறத குறித்து அடுத்து வர நாட்களில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.